இத புடிங்க. இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன்? ஏன்னா என்ன கேள்வி இது? என் விருப்பத்துக்கு மாற என்னை அடிச்சு வச்சுட்டு சாப்பிடுனா எப்படி சாப்பிடுறது? உன்னை பட்னி போட்டு கொல்ற பழி எங்களுக்கு வேண்டாம். ஓஹோ, பட்னி போட்ட பழி வரக்கூடாது, ஆனா அடிச்சு வச்ச பழி வந்தா மட்டும் பரவாயில்லையா? நாங்க உன்னை உள்ள அடைச்சு வச்சிருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. அப்பா, தப்பு பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், ஆனா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதான் உங்க நியாய உணர்ச்சி இல்ல? ஏய், நியாயத்தை பத்திலாம் நீ பேசாத. அதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன் கிடையாது? உங்களை மாதிரி நான் யாரை ஏமாத்தினேன்? யார அடிச்சு வச்சேன்? என் தம்பிய ஆகாஷ. என்னடி முழிக்கிற? இவ்வளவு நாள் ஆனதுல ஆகாஷ்க்கு நீ பண்ண துரோகம் எல்லாம் மறந்து போச்சா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. பொய் சொல்லாத, புழுத்து போயிருவ. நீ பண்ண துரோகத்துக்கு சாட்சி என் தம்பி. போன மாதிரி கிடக்குறான்டி. உயிரோட அவனை கொன்னுட்டியடி. ஐயோ, நடந்ததுக்கு எதுக்குமே நான் காரணம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. பொய் சொல்லாத. பொய்ய திரும்ப திரும்ப சொன்னாலும் போய் உண்மையாகாது. ஐ லவ் யூ ஆகாஷ்ட சொல்லி அவனை ஏமாத்தி இருக்கிற. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பூபாலன் சொல்லி அவனையும் ஏமாத்தி இருக்கிற. உயிருக்கு உயிரா ஃப்ரெண்டா இருந்தானுங்கடி ரெண்டு பேரும். நீ பண்ண வேலையால ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டானுங்கடி. கடைசியில ஆகாஷ் வாழ்க்கையும் போச்சு, பூபாலன் வாழ்க்கையும் போச்சு. ஆனா நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன் நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் என்ன ஆகாஷ் நினைச்சியா? அவன் அக்காடி. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பேசாத. நீ பண்ண பாவம் முழுக்க பதிவா இருக்கு. நீ ஆகாஷ பார்த்து ஐ லவ் யூ சொன்ன வீடியோ ஆதாரமே இருக்கு. ஐயோ, அந்த வீடியோல இருக்கிறது உண்மை இல்லன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் ஆகாஷ பார்த்து சீரியஸா அப்படி சொல்லவே இல்ல. அது ஒரு கேம், அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இந்த பர்மா, சொன்ன பொய்யெல்லாம் போதும். இதுக்கு மேலே போய் சொல்லாத. ஐயோ, நான் பொய் சொல்லல. நான் சொல்றதெல்லாம் நிஜம். நடந்தது என்ன நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உண்மையிலேயே நான் ஆகாஷ லவ் பண்ணல. அப்படி ஒரு அபிப்பிராயமே எனக்கு ஏற்பட்டது இல்ல. ஆகாஷ் என்ன லவ் பண்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஏய், அந்த வீடியோல இருக்கதே நீதாண்டி. அததான் நான் சொல்ல வரேன். அந்த வீடியோல ஆகாஷ நான் பார்த்து அப்படி சொன்னது எந்த சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு கேம். ஆகாஷ் ஏற்பாடு பண்ண கேம். எனக்கு வந்த சீட்ல அப்படி சொல்லணும்னு எழுதி இருந்தது. கேம்னு தான் நானும் சொன்னேன். அது வீடியோ பண்ண ஆகாஷ் ஏற்பாடு பண்ணிருப்பாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு பூபாலன் அந்த வீடியோ காட்டுற வரைக்கும் அப்படி ஒண்ணு இருக்கிறதாவே எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து ஆகாஷ் என்ன லவ் பண்றான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆகாஷ் மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னே எனக்கு தெரிய வந்தது. ஆகாஷ பார்த்து நான் பூபாலனை தான் விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்காக அங்க போனேன். ஆனா ஆகாஷ் என்கிட்ட முறைக்கிட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்ப அங்க வந்து பூபாலன் அத பார்த்து ஆவேசப்பட்டு ஆகாஷ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக ஆகாஷ் அடிச்சாரு. இதுதான் நடந்தது. நடந்தது எதுக்குமே நான் காரணம் இல்ல. ஆகாஷ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என்னை பத்தி பொய்யா அவர் மனசுல உருவாக்கின கற்பனை தான் காரணம். உண்மை இப்படி இருக்கும்போது என்ன பழி சொல்றதுல என்ன நியாயம்? இந்த கதையெல்லாம் நாங்க நம்புவோம்னு நினைச்சியா? ஐயோ, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. இத்தனை ஆம்பளைங்களை காதலிச்சோம், எல்லா பையலும் அவனுங்களுக்குள்ளதான் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர ஒருத்தனும் உன் கூட சண்டைக்கு வரலங்கிறப்பவே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. அதனாலதான் நான் எதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி கிடையாது. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். எப்படி? சம்பந்தப்பட்ட ஆகாஷ் நினைவே இல்லாம கிடக்குறான். வேற யாரு வந்து சாட்சி சொல்ல போறா? கடவுளா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி அக்கா, நினைச்சதா பூர்ணி. என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த மாதிரி சூழ்நிலையில ஆகாஷ பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க யார வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, நான் நிரபராதின்னு உங்களுக்கு புரியும். வேலிக்கு ஓனா சாட்சியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாட்சியை எங்களை நம்ப சொல்றியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி தானே இருப்பாங்க. ஐயோ, இது அநியாயம். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறது கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம என்ன மட்டுமே குற்றவாளின்னு சொல்றீங்க. இது ரொம்ப அநியாயம். அடச்சே, நிறுத்துமா. இங்க என்ன கோச்சா நடக்குது? இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது. இங்க பாரு, உன் குத்தம் எல்லாம் ஆதாரபூர்வமா நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமேல் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. காலம் முழுக்க ஆகாஷுக்கு பணிவிடை செய்யறதுதான் அந்த தண்டனை. இன்னும் 2-3 நாள்ல அதையும் நாங்க நிறைவேற்றிடுவோம். அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு. ப்ளீஸ், நீங்க தப்பு பண்றீங்க. இதனால பாதிப்பு உங்களுக்கு தான்.
சொன்ன கேளுங்க, என்ன போ விடுங்க. ஏண்டி பூபால எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான், நீ என்னமோ ஈஸியா போக விடுங்கற? அந்த பூபாலன் ஒரு முட்டாள். நல்லது எது கெட்டது எது அடையாளம் தெரியாத மடையன். புத்தி உள்ளவனா இருந்திருந்தா நடந்தது என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பான். 4 பேர்கிட்ட விசாரிச்சிருப்பான். எதையும் யோசிக்காம விசாரிக்காம நான் மட்டுமே தப்புன்னு முடிவு பண்ணிருக்கானா? அவன் ஒரு நிதானமே இல்லாத அறவே கடன் அர்த்தம். அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கு நான் தான் காரணம்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சொன்ன கேளுங்க, வேண்டாம். அவன் பேச்ச கேட்டு நீங்களும் கஷ்டத்துல மாட்டிக்காதீங்க. வாய மூடி. எங்களுக்கு உதவி பண்ற பூபால முட்டாள, கெடுதல் பண்ற நீ கெட்டிக்காரியா? என்ன நீங்க புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? நான் எந்த தப்புமே பண்ணல. சரி, இப்ப எதுக்கு என்ன ஆகாஷ்க்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆகாஷ பாத்துக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அவனை குணமாக்கணும் தானே. அவனை கட்டிக்காம நான் அதெல்லாம் செய்யறேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்றேன். ஃபாரின் வேணாலும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்படியே ஆகாஷ் குணமாகலனா கூட காலம் முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம வசதியா வாழ்றதுக்கு நான் பொறுப்பு. நர்ஸ் அப்பாயிண்ட் பண்றேன், பாத்துக்கிறதுக்கு ஆள் வைக்கிறேன். நீங்க எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். இத புடிங்க. என்னடி பணம் இருக்கிற திமிரா? பணக்கார புத்திய காட்டுறியா? பணம் குடுக்கறேன்னு ஆசை காட்டினா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? உன்னை விட மாட்டேன்டி. இது நான் உனக்கு குடுக்கற தண்டனை. இத நீ அனுபவிச்சுதான் ஆகணும். வாய மூடிட்டு பேசாம இரு. இப்ப எப்படி பேசுறேன்னு பாக்குறேன். வாங்க, கதவை சாத்திட்டு போலாம். டேய் சித்து, என்ன பசிக்குதுடா. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாமா? முதல்ல உன் வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் ஸ்ரேயா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். அது வரைக்கும் நான் பசி தாங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாச்சும் சாப்பிட்டாதான் நடக்கிறதுக்கு தெம்பு வரும். இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம் வா. உன்னோட பெரிய அக்கப்போற போச்சு, வா. ம். ஹாய். ஹாய். நான் சொன்னல, அவன்தான். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? நீங்க ரமேஷ் தானே? ஏய் சிந்து, நீ எப்படிங்க? இப்ப நீ ஒசூர்ல இல்லையா? ஒசூர்ல தான் இருக்க. இங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில ஒரு வேலையா வந்த. ஒசூர் தானே? திடீர்னு உன்னை சென்னையில, அதுவும் சாரோட பார்த்ததும் கல்யாணமாகி சென்னைக்கே வந்துட்டேன்னு நினைச்சேன். ஹே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியா? அப்போ சாரு என் மாமா பையன். மாமா பையனா? நீ ஏதோ சொல்லுவியே, பேர் சித்தார்த்து, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவரா? அவரேதான். சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். சித்து, இவர் ரமேஷ், காலேஜ்ல என்னோட கிளாஸ்மேட். ஓ அப்படியா? சார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதை சொல்லுங்க. இல்ல நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ட்ரீட். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய் சிந்து, நீ சும்மா இரு. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். நான் வேலை செய்யற ஹோட்டலுக்கு உன் வருங்கால கணவரோட வந்திருக்க. உபசரிக்கலைன்னா எப்படி? நான் பாத்துக்கிறேன், நீ கம்முன்னு இரு. எதுக்குங்க இவ்வளோலாம்? சாப்பிட முடியாதுங்க. அதெல்லாம் முடியும், நீங்க சாப்பிடுங்க சார். சிந்து, உன் ஆள் என்ன ரொம்ப கூச்சப்படுறாரு. சாப்பிடுங்க சார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழம்புத்துங்க. பார்த்து ஊத்துப்பா, பார்த்து. சார் நல்லா சாப்பிடுங்க சார். சிந்து, வேற ஏதாச்சும் வேணுமா உனக்கு? எனக்கு போதும். ஹேண்ட் வாஷ் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு சிந்து, போய் வாஷ் பண்ணிட்டு வா. சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஐயோ, இதுவே ஜாஸ்திங்க. போதும். நீங்க இருக்கிறது சென்னையில தான் இல்லையா சார்? ஆமா, சென்னையில தான் இருந்தேன். இப்போ எங்க அப்பா இங்க தான் இருக்காரு. நான் மட்டும் ஹொசூர்ல இருக்கேன். ஒசூர்ல என்ன சார் வேலை? பிசினஸ் இல்ல வேற ஏதாவதா? வேலை தாங்க. ஓ, சிந்துக்கு பக்கத்திலே இருக்கணுங்கிறதுக்காகவே ஒசூர்ல வேலை தேடி போயிட்டீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்ல சார்,
இதுக்கு போய் ஏன் கூச்சப்படுறீங்க? மனசுக்கு பிடிச்சவங்களோட பக்கத்துல இருக்கிறது இயல்பு தானே. பாருங்க, ஒரு பொண்ணுக்காக சென்னையில இருந்து ஒசூர்ல வேலை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஆனா நான் ஒசூர்ல இருந்து சென்னையில வேலை ஏற்பாடு பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான் சார். என்ன சார் முழிக்கிறீங்க? நீங்க ஒசூர் போறதுக்கு எப்படி சிந்து காரணமோ அதே மாதிரி நான் சென்னை வர்றதுக்கும் சிந்து தான் காரணம். என்ன ஒரு வித்தியாசம்னா, நீங்க காதலை வளர்க்கறதுக்காக போனீங்க, ஆனா நான் காதலை மறக்கறதுக்காக வந்தேன். சொன்னா தப்பா நினைக்க கூடாது. காலேஜ்ல படிக்கும்போது சிந்துவை நான் லவ் பண்ணேன் சார். கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன் சார். நான் மட்டும் இல்ல, காலேஜ் அவ பின்னாடி தான் சுத்துவாங்க சார். நான் தானே சார், இவ்வளவு அழகான பொண்ண யாருக்கு தான் பிடிக்காது? இதுல சிந்துவை நெருங்கி லவ் லெட்டர் கொடுக்கற அளவுக்கு போனது நான் மட்டும்தான் சார். ஆனா பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன காரணம் சொன்னா தெரியுமா சார்? என் மாமா பையன் சித்தார்த்தா தான் காதலிக்கிறேன், கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அவரை தான் பண்ணிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டா சார். என் பின்னாடி சுத்துறது வேஸ்ட், வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிட்டா சார். அவ அப்படி சொன்னப்ப எனக்கு கோவமே வரல. பாரேன், இந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா முடிவெடுத்து அதை தைரியமா வெளியே சொல்லுதுன்னு ஆச்சரியம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிந்துவை காதலிக்கிற வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டேன். காலேஜ் முடியிற வரைக்கும் அவளோட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் உங்களை பத்தி ஏதாவது சொல்லாம இருக்க மாட்டா சார். அவ அவ்வளவு பிரியம் உங்க மேல. பேசுறத கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும் சார். நீங்க எங்கேயோ சென்னையில இருக்கீங்க, அவ ஓசூர்ல இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஆனா கூட இந்த காதல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன் சார். சரி, உண்மையான காதல்னா அப்படித்தான் இருக்கும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ரொம்ப அற்புதமான பொண்ணு சார் அவ. வாழ்றதே உங்களுக்காகத்தான்னு வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு சார் அவ. நீங்க ரொம்ப லக்கி சார். ரொம்ப நாள் அவளை காத்திருக்க வைக்காம சட்டு புட்டுன்னு கல்யாண சாப்பாடு போடுங்க சார். என்ன ரமேஷ், சித்தார்த்த போட்டு அறுத்துட்டு இருக்க போல? சச்சா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி எதுவும் பேசலையே. சச்சா, சரி சித்து, கை கழுவிட்டு வா, நம்ம கிளம்பலாம். லேட் ஆயிடும். என்னடா சொன்ன? பையன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி என்ன பாக்குறான். நீ சொல்ல சொன்னதா சொன்னேன். பையன் பார்வை பார்த்தா கரெக்டா தான் சொல்லியிருக்கும் போல இருக்கு. சக்சஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். டேய், ஒரே அட்டம்ப்ட்ல சக்சஸ் ஆகாது. இன்னொரு அட்டம்ப்ட் ஏதாச்சும் பண்ணணும். அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, பில்ல கொடு, நான் காசு கொடுத்துட்டு கிளம்புறேன். எது பில்லா? உங்ககிட்ட பில்லு போட்டு காசு வாங்குவனா? நான் கொடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்லைங்க, நான் கொடுக்குறேன், கொடுங்க. சார், அதெல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கிளம்புங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாண சாப்பாடு போடுங்க, அது போதும். சரி சார், அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதை போய் பாருங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். ம் கிளம்புறேன். தேங்க்யூ so much ரமேஷ். ஆல் தி பெஸ்ட் சிந்து. பாய். கேஷவ், என்ன இருக்கு? ரோஹித்தை பத்தி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். ரோஹித் பத்தியா? பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சே, இன்னும் என்ன? இல்ல, ரோஹித்தோட வாழ்க்கைய நாம இப்படியே விட்டுற போறோமா? நீ கேட்கறது எனக்கு புரியல. இப்படியே விட்டுற போறோம்னா? இல்ல, அவன் நல்லபடியா வாழணுங்கிற ஆசையில அவனுக்கு கீர்த்திய கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அந்த வாழ்க்கை ஆரம்பமான அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? கரெக்டா ஆர்த்தி, நான் கூட இதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பவே சொன்னா நீ ஏதாச்சும் நினைப்பியோன்னு தான் உன்கிட்ட சொல்ல. ரோஹித் நல்லா இருக்கணுங்கிறத தவிர்த்து நான் வேற என்ன நினைக்க போறேன் கேஷவ்? இல்ல,
கொஞ்சம் மென்டலா அப்செட்டா இருக்கான். கொஞ்ச நாள் போட்டோமே, அவன் மனசு கொஞ்சம் தேறி வரட்டும். அதுக்கப்புறம் உடனே பொண்ணு பார்க்குற வேலை ஆரம்பிச்சிருவோம். பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கேஷவ். ஏன் ஆர்த்தி, நீ ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா? யார் ஆர்த்தி? உங்க அப்பா வீட்டு சொந்தத்துல யாராவது இருக்காங்களா? எங்க அப்பா வழி சொந்தத்துல யாரும் இல்ல, ஆனா உங்க அப்பா வழி சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு. எங்க அப்பா வீட்டு சொந்தத்திலயா? யாரு? கல்பனாவோட பொண்ணு ஸ்ருதிய சொல்றியா? இல்ல இல்ல, மங்களாவோட பொண்ணு கயல சொல்றேன். கயலா? ஆமா கேஷவ், கயலை விட பொருத்தமா ரோஹித்துக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி வேற ஒரு பொண்ணு அமையறது ரொம்ப கஷ்டம். நமக்குன்னே அமைஞ்ச மாதிரி அப்படி ஒரு பொண்ணு அவ. நல்லா யோசிச்சு பாரு கேஷவ். அந்த பொண்ணுக்கு நாம ஒரு சின்ன நன்மை கூட செஞ்சதில்லை, ஆனா அவ நமக்கு நன்மையை தவிர வேற எதுவுமே செஞ்சதில்ல. ரொம்ப நல்ல பொண்ணு கேஷவ். அவ நல்லது கெட்டது புரிஞ்ச பொண்ணு, அறிவு, பெருந்தன்மை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எல்லாமே உள்ள பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவ மட்டும் நமக்கு மருமகளா வந்தான்னா ரோஹித பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம், எல்லாத்தையும் அவளே பாத்துப்பா. என்ன கேஷவ், நானே பேசிட்டு இருக்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்ல, ரோஹித்துக்கும் கைலுக்கும் நடுவுல வந்த பிரச்சனை எல்லாம் மனசுல அப்படியே வந்து போச்சு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. இவன் அவளை கேவலப்படுத்தி ஊருக்கு முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி, இவனும் அசிங்கப்பட்டு அவளை கடத்திக்கிட்டு போய் ரோஹித் ஜெயிலுக்கு போற நிலைமையில ரோஹித்த மன்னிச்சு அவன் வெளியில வர்றதுக்கு உதவி பண்ணியிருந்தா. ரோஹித் மனுஷனா மாறினதுக்கு காரணமே அந்த மன்னிப்பு தான் இல்லையா? ஆமா. அது மட்டுமா, ரோஹித்த கொல்றதுக்கு ஆளுங்க வந்தப்போ போல்டா ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்து அவனுங்களை விரட்டி அடிச்சு ரோஹித்தோட உயிரையே காப்பாத்திருக்கா. ரோஹித்த மன்னிச்சது மட்டும் இல்லாம நீ பண்ண காரியத்தையும் மன்னிச்சவாவ. ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணவ. அப்பேற்பட்ட நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்திலே இருக்கும்போது நாம எதுக்கு ரோஹித்துக்கு வேற இடத்துல பொண்ணு தேடணும்? அவளையே ரோஹித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்ல டிசிஷன் தான். ஆனா இதுக்கு ரோஹித் என்ன சொல்வான்னு தெரியலையே. ரோஹித் ஒத்துக்குவான் கேஷவ். எப்படி சொல்ற? பாரேன், இவ்ளோ நொந்து போன மனநிலையிலயும் ரோஹித் யாராவது ஒருத்தர் கூட மனசு விட்டு பேசுறான்னா அது கயல் கிட்ட மட்டும்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அவளோட போன்ல பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில கூட அவன் பேசிட்டு இருந்தான். ஓ அப்படியா? ஆமா கேஷவ், என்னோட கெஸ் என்னன்னா கயலை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாம ரோஹித் கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா மறுக்க மாட்டான், ஒத்துப்பான். சரி, அவன் ஒத்துக்கிறான்னு வச்சுப்போம். ஆனா கையில ஒத்துக்கணுமே. கயல் தானே, அவகிட்ட நான் பேசுறேன். என் மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை. நான் சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவா. யாரு ஒத்துக்கிட்டாலும் கருணாகரனும் மங்களாவும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட நேரடியா சண்டை போட்டவர் கருணாகரன். ரோஹித் மேல இருக்கிற வெறுப்புல அவனை போட்டு அடிச்சிருக்கான். எப்படி அவன் பொண்ணு ரோஹித் கொடுக்கறதுக்கு ஒத்துப்பான்? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல கேஷவ். குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கதான் செய்யும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எந்த குடும்பத்திலயும் சமாதானமே இருக்காது. உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் புரிய வைப்போம். கருணாகர ஒன்னும் துரை மாதிரி கிடையாது, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க கூடிய ஆளு. அத்தை மாமா இவங்கெல்லாம் எடுத்து சொன்னா கருணாகரனும் மங்களாவும் கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. இந்த கல்யாணத்துல இன்னொரு நன்மையும் இருக்கு. என்ன இன்னொரு நன்மை? அது உங்க அப்பாவோட 2ஆம் கல்யாணத்துல 2ஆ பிரிஞ்ச இந்த குடும்பம் ரோஹித்தோட 2ஆம் கல்யாணத்துல மறுபடியும் ஒன்னாயிடும். கம்பெனி வேணா 2ஆ இருக்கலாம், ஆனா குடும்பம் 2ஆ இருக்க கூடாது. குடும்பம் 2ஆ இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எப்பவும் சண்டை இருந்துகிட்டே இருக்கு. ஒன்னா ஆயிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன கேஷவ் ரொம்ப யோசிக்கிற? யோசிக்காம தலையாட்டுற விஷயம் இல்ல ஆர்த்தி நீ சொல்றது. அப்ப நான் சொல்றது சரியா வராதுன்னு நினைக்கிறியா? சே நான் அப்படி நினைக்கல. இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சரி பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு தான் யோசிக்கிறேன். அது கல்யாண பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டோம்னா எல்லாம் சரியா வந்துரும். ஆத்த கடக்கணும்னா ஆத்துல இறங்கணும். கால் நனையுமேன்னு பயந்து கரையிலே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஆத்த கடக்க முடியாது இல்ல? அதெல்லாம் கரெக்ட் தான் ஆர்த்தி. ஆனா ஆத்த கடக்கிறதுக்கு தேவையான முன்னேற்பாடெல்லாம் பண்ணணும் இல்லையா?
பாதி ஆத்தா கடக்கும் போது திடீர்னு வேலை வந்துச்சுன்னா ஆ? நீ சொல்ற யோசனை நான் ஏத்துக்கிறேன். கையில விட பொருத்தமான பொண்ணு நம்ம ரோஹித்துக்கு கிடைக்கவே மாட்டா. ஆனா இப்ப இந்த கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம். ஏன் வேற எப்ப எடுக்கலாங்கிற? முதல்ல ரோஹித் இந்த ஷாக்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளில வரட்டும். அவனோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்க இருந்துகிட்டு அவன் காலேஜ் போனானா நடந்தது எதுவுமே மறக்க மாட்டான். அதனால அவனை ஏதாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம். வெளிநாட்டுக்கு போனானா கண்டிப்பா எல்லாத்தையும் மறந்துடுவான். படிப்பும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கையில அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. எனக்கு அதுல எந்த அப்செக்ஷன் கிடையாது. சந்தோஷமா பண்ணி வைக்கலாம். ஓகே ஓகே கேஷவ், ஓ இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு கூட முதல்ல ஒருவேளை எங்க நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டியோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல நீ இவ்ளோ ஓப்பனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன அர்த்தே, நம்ம பையனோட வருங்காலம் அத நான் லேசா நினைப்பேனா? அது என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணதானே செய்வேன். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சாரி, நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்த. நான் பாதியில வந்து உன்கிட்ட பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். You carry on. ஓகே. என்னங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாளா? எடுக்கல ஞானம். போன கூட எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி எங்க போனா ஞானம்? தெரியலையேங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னா, சரி போயிட்டு வாமான்னு சொன்னேன். அப்ப போனவ இது வரைக்கும் காணுமேங்க. நான் போன் போட்டாதான் எடுக்க மாட்டேங்கிறா. சரி நீங்களாவது உங்க போன்ல இருந்து பண்ணா அவ எடுக்கிறாளா பாக்கலாம் தான் உங்க போன்ல இருந்து பண்ண சொன்னேன். அதுவும் எடுக்க மாட்டேங்கிறாள் அவ. யார் அந்த ஃப்ரெண்டு? நேர போய் பாத்துக்கலாமா? ஏதோ சுந்தரவள்ளின்னு பேர் சொன்னாங்க. அந்த பொண்ணோட போன் நம்பரும் இல்ல, அட்ரஸும் தெரியாது. எங்கன்னு போய் தேடுவேன். அதான் முடிச்சிட்டு நிக்கிறேங்க நானு. பொறுப்பான பொண்ணு அவ. நம்ம தவிக்கிற மாதிரி ஒரு காரியமும் செய்ய மாட்டாள. அப்படிப்பட்டவ அவளாவும் தகவல் சொல்லாம நாம போன் போட்டாலும் எடுக்காம என்னமோ தப்பா இருக்கு. யோசனையா இருக்கு. என்னங்க நீங்க பயமுறுத்துற மாதிரி குண்டத்துக்கு போடுறீங்க? கல்யாணம் பேசி வச்சிருக்கிற பொண்ணுங்க. அவளை காணும்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டுல என்னங்க சொல்லுவாங்க? அதுவும் இல்லாம மாப்பிள்ளை காலையிலேயே போன் பண்ணி அலமுகிட்ட கொஞ்சம் பேசணும், போனை கொடுங்கன்னாரு. மாப்பிள்ளை போன் பண்ணாரா? ஆமாங்க, முதல்ல வர அலமுக்கு தான் போன் பண்ணிருக்காரு. ஏதோ புடவை எடுக்க போறோம், அலமுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்கலான்னு தான் போன் போட்டத. அவ எடுக்கல. அதான் உங்களுக்கு போன் போட்டேன், பக்கத்துல இருந்தா கொடுங்கத்தேன்னு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? நான் என்னத்த சொல்ல, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு அதை தானே சொல்லிட்டு போன. அதுதாங்க நானும் சொன்னேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, திரும்பி வந்தது உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன் மாப்பிள்ளைன்னு சொன்னேன். என்னவோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அவர் காலையில போன் பண்ணி கேட்டாரு, சொன்னேன். இப்ப மறுபடியும் போன் பண்ணி அலம்புகிட்ட போனை கொடுங்கன்னு சொன்னா நான் என்னத்தங்க சொல்லி சமாளிக்கிறது? என்ன பிரச்சனைன்னு தெரியல, எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க வேற டென்ஷன் ஆயிடுவாங்க. கல்யாண நேரத்துல இப்படி ஒரு பரபரப்பு வேண்டாமே பாருங்க.